ஆசையாக உட்கார வச்சுப்பாங்க. ஓகேவா? நீ அம்மாவை காலையில் அம்மா இங்கே வாங்க பக்கத்தில் வாங்கன்னு காலையில் எழுந்தோன்னு கூப்பிடுவியா மாட்டியா நீங்கள்? அப்போ கூப்பிடுவே இல்லை. அப்போ என்ன சொல்லுவேன்? மம்மி கம் நியர் டு மீ அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? எப்படி சொல்லுவேன்? மம்மி ஆர் அம்மா கம் நியர் டு மீ அம்மா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ கம் நியர்னா பக்கத்தில். ப்ளே அவுட் சைட் த கிளாஸ். அதாவது நம்ம கிளாஸில் விளையாட மாட்டோம். ஸோ கிரவுண்டில் தான் போய் விளையாடுவோம். ஸோ கிரவுண்டுங்கிறது எங்கே இருக்கும்? நம்ம கிளாஸ் ரூமுக்கு வெளியில். ஸோ வெளியிலங்க மீன்ஸ் வாட் இஸ் த வெளியிலக்கு என்ன சொல்கிறது? அவுட் சைடு. வெளியிலக்கு என்ன சொல்வீங்க? அவுட் சைடு. ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொன்றா ஆப்போசிட்ஸ் மாதிரி இங்கே பார்க்கலாமா? ஆப்போசிட் இப்போ எப்படி சொல்லலாம்னா டாப்னா பாட்டம். எப்படி சொல்லுவோம்? மேலே கீழே. இப்போ இந்த இங்கே ஸ்கேலு இங்கே பென் இருக்குன்னா இப்போ இது ஸ்கேலுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் டாப். அதே ஸ்கேலுக்கு கீழே இருந்தால் என்னது? பென்னு பாட்டம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்லணும்? டாப், இது பாட்டம். ஓகேவா? அடுத்து என்னது? இன்சைட் அவுட் சைடு. உள்ளே வெளியேவா? இப்போ நான் இந்த பர்ஸ்க்குள்ளே இந்த பெண்ணை போட்டால் அது என்னது? இன்சைட். அதே இந்த பர்ஸுக்கு வெளியே நான் பெண்ணு வச்சா என்னது? அவுட் சைடு. இதுக்கு என்ன சொல்லணும்? அவுட் சைடு. ஓகேவா? பர்ஸ்க்கு உள்ள பெண்ணை நம்ம வச்சா இன்சைட். பர்ஸ்க்கு பெண்ணை உள்ளே வச்சா வெளியே வச்சா அவுட் சைடு. ஸோ இன்சைட் அவுட் சைடு. அடுத்து ஆன் அண்டர். சேம் டாப் பாட்டம் மாதிரியே தான். ஸோ ஆன்னாலும் நமக்கு மேலே ஃபேன் ஓடுது இல்லையா? அதுக்கு ஆன் சொல்லணும். ஓகேவா? நம்ம ஒரு பால் வந்து கட்டிலுக்கு அடியில் போயிடுச்சு அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? அண்டர் த பால் இஸ் கோ அண்டர் த காட். காட்டுக்கு அதாவது கட்டிலுக்கு அடியில் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆன்னா மேலே, அண்டர்னா கீழே. ஓகேவா? நெக்ஸ்ட் above below. சேம். above-னாலும் மேலே, below-னா கீழே. ஓகேவா? நெக்ஸ்ட் நியர் ஃபார். நியர்னா உன் பக்கத்துலேயே. இப்போ வந்து இந்த ஸ்கேல் வந்து இப்போ என் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நியர். இப்போ இதே ஸ்கேல் வந்து தள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? என்னை விட்டு தள்ளி இருக்குது. ஸோ அது ஃபார். தள்ளி தூரமாக இருந்தால் ஃபார். இதே நம்ம பக்கத்துலேயே இருந்தால் நியர். ஓகேவா? அடுத்து பிக் ஸ்மால். அது என்னது? பிக் ஸ்மால். பிக்குக்கு எப்படி சொல்லுவோம்? பிக்னா என்னது? பெருசாக இருக்கிறது. பிக்னா என்னது? பெருசாக, டாலாக. பிக்குக்கு என்ன வேறு எக்ஸாம்பிள் சொல்லலாம்? எலிஃபண்ட் எப்படி இருக்குது உனக்கு? பிக்னா